பண்ணியிருக்கவர். அவர் எந்த தப்பு செய்யல. குற்றவாளி என் சித்தப்பா தான். அப்படியா? ஒரு பொண்ணை துரத்திட்டு போய் கொலை பண்ண ஆளுக்கு நீங்க கொடூரமானவரா இருக்க மாட்டீங்கன்னு எனக்கு தோணுச்சு. மற்றபடி இதுக்கு வேற எந்த காரணமும் இல்லை. ஒரு பிரச்சனை இருக்கப்போ உங்களை தப்பு இருக்காது நம்பி ஒரு பக்கம் வந்துடலாம். ஆனால் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ரிவர்ஸ் வரணும். இங்கேயே திருப்பினா வண்டி அந்த மண்ணுக்கு போயிடும். இது பெற்றாங்க வருதா? அது என்ன இப்போ ஃபுல்லாக திருப்பாங்க. திருப்பி வரணும். ரிவர்ஸ் வரணும். திருப்பி ஃபுல்லாக வரணும். எந்த தப்பு செய்யல. திருப்பி ஃபுல்லாக வரணும். ஃபுல்லாக கிளச்சு லைட்டாக பிரேக் பட் இன்னும் கொஞ்சம் வரணும். வந்துக்கிட்டே இருந்தால் நமக்கு மெஷர்மெண்ட் தெரியாது. நிறுத்தி வந்தோம்னா வண்டி ஃபுல்லாக கிளச்சு லைட்டாக பிரேக். ஏன் சாமி அக்தரம் சாமி கூட வர கிளச்சை விடும்போது பிரேக் விடணும். திருப்பி ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணி செகண்ட் போட்டுக்கோமா. ஹலோ அப்படிதானே? இங்கேருந்து இந்த வண்டியை விட்டு வெளியே போகணும். வண்டி பின்னாடி வந்து சிரமமாயிடும். அங்கேருந்து வெளியே வரணும். ஹாரன் அடிச்சிருக்கணும். நான் சொன்னோன்னே எமோஷனல் ஆகக்கூடாது. வண்டி ஹாரன் அடிக்கணும். இண்டிகேட் லெஃப்ட்டு போடணும். திருப்பா வண்டி மாற்றிக்கணும். அவ்வளோ டக்குன்னு எக்ஸைட்டு ஓடிக்கலாம். பிரேக்கு ஃபுல்லாக கிளச்சு நியூட்ரு பண்ணி செகண்ட் பிரேக் விட்டுட்டு கிளச்சை விட்டுட்டு ஆக்சிடென்ட். சரி நான் அமைதியாக உட்காரணும். ஏமாட்டுக்கிட்டியா வேறு நமக்கு நாங்கள் ஒரு 15 நிமிஷம் வரேன். வீட்டுக்கிட்டே வரோம். ரெகுலரா வர பையன் தான். எப்ப வந்தாலுமே போதையிலேயே வருவானோ எந்த நேரமும் வந்துட்டு மண்ணு ஹலோ சொல்லுங்க. ஆமாங்கண்ணா. நீங்கள் எங்கேருந்து கூப்பிட்றீங்கண்ணா? சொல்லுங்கண்ணா. சரிங்கண்ணா. எத்தனை வருஷம் ஆச்சுண்ணா எடுத்து? அதுக்கு 30 வருஷம் இருக்குண்ணா. ரெனியூவல் பண்ணணும். அதுக்கு இன்னும் வருஷம் நிறையா இருக்குது. இன்றைக்கி ரைட்டில் போட்டுக்கோ. அதே ரேட்டில் அது வரைக்கும் நீங்கள் எதுவும் பண்ண வேண்டியதில்லை. பேட்ஜ்னா உங்களுக்கு 3 வருஷம் செகண்ட் கியர் போட்டுக்கணும். ஆமாம். பேட்ஜ் நீங்கள் லைசன்ஸ் எடுத்து ஒரே மாதம் எடுத்துக்கலாம். நிறுத்திக்கலாம். பட் ஃபஸ்ட் கியர் போட்டுக்கலாம். எடுத்துக்கலாம். பேட்ஜ் போட்டுக்கலாம்.
ஓகேண்ணா ஓகேண்ணா. திருப்பிக்கலாம், திருப்பி மூவ் பண்ணணும், திருப்பிக்கலாம் மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், மூவ்மெண்ட்லேயே இருக்கணும். மாட்டி இன்னும் கொஞ்சம் மூவ்மெண்ட்டு எடுத்துக்கலாம், மாட்டி இன்னும் கொஞ்சம் மூவ்மெண்ட்டு எடுத்துக்கலாம், மாட்டி இன்னும் கொஞ்சம் மூவ்மெண்ட்டு, இன்னும் கொஞ்சம். வண்டி வெளியே வந்துச்சா நின்றுக்கிட்டே இருந்துச்சா? இப்படி தான் வரணும், நின்றுக்கிட்டே இருந்தால் இங்கே வந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. டிக்கெட் போட்டுருக்கோம். சொல்லுங்கண்ணா. ஆனால் பேட்சுக்கு உங்களுக்கு 6,500 7 ரூபாய்க்குள்ளே கேட்பாங்கண்ணா. ஓகேண்ணா ஓகேண்ணா, நிறுத்திக்கலாம். டக்குன்னு ஃபஸ்ட்டு போட்டு கிளம்பிடலாம். இந்த மாதிரி வண்டி யூட்டர்ன் பண்ணும்போது பெரிய வண்டிகளுக்கு பின்னால் இப்படி போய் நிற்கக்கூடாது. இப்போ எக்ஸைட் டக்குன்னு எக்ஸைட் யூஸ் பண்ண செகண்ட் கீர், டக்குன்னு எக்ஸைட் அப்படியே பின்னாலே போயிடணும், மெதுவாக போயிடலாம். சரியா? டைமிங் யூஸ் பண்ணாமல் அந்த ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணி நம்ம சேஃப் ஜோனுக்குள்ளே வந்துடணும். போகலாம். அக்கா ஹலோ, டக்குன்னு கீரை டவுன் பண்ணிக்கலாம். போகலாம். அது பின்னால் நெருங்கி போகாமல் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு வரணும், இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு வரணும், இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் விடணும். ஸ்பேஸ் விட்டு லெஃப்ட்டில் ரைட்டில் யாராச்சும் வண்டி போகிறாங்கன்னு கவனமாக பார்த்து போகணும். வாய்ப்பு கிடைக்கும்போது ஓவர்டேக் பண்ணிக்கலாம். பட் இன்றைக்கி அந்த வாய்ப்பு வேணாம். இண்டிகேட்டர் லெஃப்ட்டு போட்டுக்குங்க. போகலாம். இன்னும் கொஞ்சம் எக்ஸலேட்டர், லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச். பிரேக் லைட்டாக நம்ம கொஞ்சம் தூரம் போகணும். சொல்கிறேன் எங்கேயும் நிறுத்தணும்னு. கிளச்சை ஃபுல்லாக பிடிச்சிக்கோ. லெஃப்ட்லேயே வந்து இன்னும் கொஞ்சம் மைல்டாக பிரேக் ஃபுல்லாக மிக்ஸ்னா நின்றுடும். அப்படி இந்த பொண்ணை தூக்கிடலாம். போடணும். டக்குன்னு எக்ஸலேட்டர் செகண்ட் கீர், என்ன காரியம் பண்ணவர் நீங்கள். இப்போ போடு 3வது கீரை. திரும்பிச்சா ஈஸியாக நேராக போய் இப்படி திருப்பக்கூடாது. சரியா? கொஞ்சம் எக்ஸலேட்டர் நேராக போகலாம். நாலாவது போட்டு
வண்டிக்கார் குறுக்க வந்தார்ல, அந்த வண்டிக்காருக்கு நான் என்ன பண்ணேன், பட் நம்ம இன்னொரு வேலை என்ன செஞ்சுருக்கணும், சரியா, கம்பல்சரி அதான் பண்ணணும். எனக்கு அது எட்டாது, டக்குன்னு எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியல, அதனால் ஹார்ன் அடிச்சுக்கணும். சரியா, போகலாம். டவுன் பண்ணனா பண்ணிக்கோ, அப்படியே போகிறதுனா அப்படியே போய்க்கோ. நம்ம அங்கே லெஃப்ட்டு போகணும், இண்டிகேட் லெஃப்ட்டு போட்டு அப்படியே லெஃப்ட் வந்துடு. மெயில்டாக லெஃப்ட் வந்துடும். ஒரு டூ வீலர் கார் நிற்கிறான்ல, அங்கே லெஃப்ட் ரோடு போகும் தாண்டி. ஆமாம், அங்கே தாண்டி 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 போகுதா. லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச்சு, நியூட்ரு பண்ணி செகண்ட் கீர் அப்படியே பொசுனாப்பில் பேசிக்கலாம். டக்குன்னு எக்ஸைட் முடிச்சுட்டு ஓடிடலாம். ஓடிச்சா ரெண்டு தானே போட்டுக்கணும். ஏன் மேடம் போகலாம். தேடைக்கு போட்டுக்கணும் மட்டும், கீழே இறக்கக்கூடாது மட்டும். டம்மு டும்முங்க மட்டும். நமக்கு தான் அங்கே வண்டி இல்லை, அதனால் தெரியுமா அந்த ரோட்டில் போகலாம். லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச். ஏன் சொன்னாலும் புரிஞ்சுதான். ஸ்பீடு பிரேக் இருக்குது. இங்கே ரோடு பூரா குழியாக இருக்குது. போகலாம் போது டக்குன்னு கார்டு எக்ஸிட் யூஸ் பண்ணும்போது அவ்வளோதான், முடிஞ்சு. ஓகே, இப்போ போகக்கூடாது. டக்குன்னு செகண்ட் போகலாம். கேடு போட்டுக்கணும் மடு. அவருக்கு பாஸ் லைட் யூஸ் பண்ணியிருக்கணும் மது. புரிஞ்சுதா? அந்த ரைட் இப்படி யூஸ் பண்ணணும். வராதிங்க அந்த வண்டிக்கார வந்தார் ஆப்போசிட்டில், அந்த ரைட்டை யூஸ் பண்ணி. புரியல, நீ பின்னால் வர ஏன் பார்க்குற? பின்னால் வராது அப்படியே திரும்பி வீட்டுக்கு போயிட்டேன்னு என்ன பண்ணுவேன்? ஐயோ ஏன்னா ஆப்போசிட்டில் வந்தார் ஒரு ஜீப் காரு, வேன் காரு. ஆப்போசிட்டில் ஒரு வேன் கார் வந்தாரா? இப்போ பார்க்கல, வீடியோவில் போய் பாரு. சரியா, அந்த வேன் காருக்கு நம்ம அதை டிம் பண்ணி காட்டணும். இப்போ நம்ம இங்கே போகிறோம்னா ஆப்போசிட்டில் ஒரு கார் நம்ம இந்த ரோட்டில் ஏறி வராங்கன்னா அவங்களுக்கு அந்த லைட்டை போட்டு காட்டணும். நம்ம யாரையும் ஓவர்டேக் பண்ணுறதா இருந்தால் அந்த லைட்டை போட்டு காட்டணும்.
சரியா? லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச்சு. இண்டிகேட் ரைட்டில் போட்டுக்கோ. லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச்சு. இந்த கேப்பில் போகணும். நியூட்ரல் பண்ணி ஸ்கின். ஆமாம், கடைசி போயிடணும். லைட் ஆச்சு. கேடிகிட் போட்டுக்கணும். ஹாரன் அடிச்சுக்கணும். லைட்டாக பிரேக், செகண்ட். கடைசி போய் ரைட்டு. ஹாரன் அடிச்சுக்கணும். ஹாரன் அடிச்சுக்கணும். தங்க அவன் இன்னும் பாதி ஊதலடா. சேந்திரம் தரேன்ட்டான். நாளைக்கு என்ன கிழமை? திங்கக்கிழமை தான். லெஃப்ட்டுமா? திங்கக்கிழமை ஆஃப் ஆயிடுச்சு. ஓகே ராஜா, போகலாம். தங்க கூப்பிட்றேன். நேர் கடைசியாக மெயின் ரோடு வரும். மெயின் ரோடு டச் ஆகும்போது நிறுத்திக்கும். தாண்டி நிறுத்திட்டோம். லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச்சு. பட் லெஃப்ட்டில் தான் நிறுத்தணும். லைட்டாக பிரேக், ஃபுல்லாக கிளச்சு. நிறுத்திக்கலாம். அவ்வளோதானே. நிறுத்திக்கலாம். நிவேதா